ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2 மேக்ஸ் கிளாஸ் 9ல் நம்ம ஜாமெண்ட்ரி பார்க்கலாம். அதில் தேர்ட் சம், நாற்கரம் ஏபிசிடியில் ஏபி ஈக்குவல் டு பிசி மற்றும் ஏடி ஈக்குவல் டு டிசி எனில் கோணம் பிசிடியின் அளவு. ஸோ 2 நாற்கரம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிடின்னு ஒரு நாற்கரம் இருக்குது. அதில் ஏபியும் பிசியும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபி அண்ட் பிசியும் சமம், ஏடியும் சிடியும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பிசிடி. அதுக்கு தான் நான் இங்கே ஆங்கிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 108, இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 42. ஸோ நம்ம இதில் ஹாஃப் தான் எடுக்கிறோம் அப்படின்னா 108ல் ஹாஃப், 42ல் ஹாஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இது தான் நான் இங்கே டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இது நார்மல் நாற்கரம், இதில் அவங்க கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஆஃப் பிசிடி. ஸோ அதுக்காக நம்ம இதை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆங்கிள் பி இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னென்னா, இங்கே நம்மளுக்கு 108 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹாஃப் தான் வேணும்னா 54. அதே மாதிரி ஆங்கிள் டி எடுத்துட்டோன்னா 42. அப்போது அதுலேயும் நம்மளுக்கு ஹாஃப் தான் வேணும்னா 21 டிகிரி. ஸோ இப்போ 2 ஆங்கிள்ஸுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் பிசிடி கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் பி, ஆங்கிள் ஆஃப் சி, ஆங்கிள் ஆஃப் டி, சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆன்சர் இஸ் 180. இப்போ ஆங்கிள் பிக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா 54 டிகிரி. ஆங்கிள் சி அது நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆங்கிள் டி பார்த்திங்கன்னா 21 இருக்குது. ஸோ 180 டிகிரி. இப்போ 54 கூட 21 நீங்கள் சேர்த்திங்கன்னா 75 டிகிரி. இங்கே 180 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி இருக்குது. ஸோ நம்ம ஆங்கிள் சி மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 180லேருந்து 75 நம்ம ரெடியூஸ் பண்ணோம். அப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா 0லேருந்து 5 கட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் அண்ட் பாரோ பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 105ன்னு கிடைக்கும். ஸோ ஆங்கிள் சி 105. ஆன்சர் சி, தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், சதுரம் ஏபிசிடியில் மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது ஓவில் சந்திக்கின்றன எனில் சர்வசம முக்கோண ஜோடிகளின் எண்ணிக்கை. இப்போ ஒரு ஸ்கொயர், அதில் பார்த்தீங்க அப்படின்னா டயகனல்ஸ் ஓங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சர்வசம முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ இப்படி நீங்கள் ஆங்கிள்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு 6 ட்ரையாங்கிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.